ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சந்தோஷி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ரெசிபிங்க. மேத்தி கீரை. இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதாவது பிளட் சுகரை வந்து லெவல் வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கு இந்த வெந்தயக்கீரை வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெந்தயக்கீரையோட பயன்கள் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இது ரொம்பவே சூப்பரான ஒரு ஹெல்தி ரெசிபி தான் இது. இந்த வெந்தயக்கீரையை வந்து இப்போ நம்ம எப்படிலாம் யூஸ் பண்ண போகிறோன்றதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு வருஷம் ஆனாலும் கூட இந்த வெந்தயக்கீரையை வந்து நம்ம வந்து எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் வந்து தெளிவாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வெந்தயக்கீரையை யூஸ் பண்ணி ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபியும் நம்ம வந்து இந்த காட்டிருக்கேன். இது ஒரு வருஷம் ஆனாலும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணாமல் வைக்கிற அளவுக்கு எப்படி நம்ம பண்ணலாம் அதையும் வந்து இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் சந்தோஷ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் டீட்டெயில்டாக இது ரெசிபியை நம்ம எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். அதுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு வீடியோவை பாருங்கள். நீங்கள் இதுவரை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வெந்தயக்கீரையை வந்து இந்த மாதிரி சைடு காம்பெல்லாம் பிச்சுட்டு மொத்தமாக இந்த மாதிரி பிச்சு எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு 5-6 கட்டு மார்க்கெட்டில் வந்து வாங்கிட்டு வந்தேன். ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். வாங்கிட்டு வந்து இந்த கீரைகளை வந்து இந்த மாதிரி பிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இந்த தண்டு பகுதியை மட்டும் விட்டுடுங்க, அது தேவையில்லை. இன்கேஸ் லைட்டாக அந்த மாதிரி தண்டு பகுதி வந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா இவ்வளோ தூரம் வந்து பிக்கிறப்ப ரொம்ப பெர்ஃபெக்டாக வராது. பட் ஆனால் மேக்ஸிமம் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ தூரம் வந்து எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கழுவிட்டு இந்த மாதிரி உங்கள் வீட்டு நிழல்லையே பால்கனிலே இந்த மாதிரி வெயில் இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் காய வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஒரு தடவை கழுவிட்டு நல்லா ஈரப்பதம் இல்லாமல் மாதிரி நல்லா இப்படி காய விட்டுக்கோங்க. நல்லா அந்த தண்ணியை தொடச்சிட்டு இலைகளை இந்த மாதிரி ஒரு 3 டேஸ் வரையும் நான் வந்து காய வச்சேன். நைட்டு வந்து திருப்பி உள்ளே எடுத்து வச்சுருங்க. திருப்பி வெயில் இருக்கிறப்ப நான் எங்கள் வீட்டு பால்கனிலே தான் நான் இப்போ காய வச்சுருக்கேன். இதெல்லாம் பெரிய ரிலையன்ஸ் மார்ட் இதெல்லாம் போனீங்கன்னா ரொம்பவே இந்த கஸ்தூரி மேத்தி வந்து ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்கும். கொஞ்சமாக தான் இருக்கும் கவரில். பட் ஆனால் அதோட விலைகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பயங்கரமாக இருக்கும். இது இன்னும் பெர்ஃபெக்டாக காயலை. நான் ஒரு 3 டேஸ் காய வச்ச பிறகு சூப்பரான கன்சிஸ்டன்சியில் வந்துருச்சு. இந்த மாதிரி நீங்கள் வந்து காய வச்சு எடுத்து வைக்கிற மூலமாக அந்த சீசனபிள் டைம் வெந்தயக்கீரையை வந்து நீங்கள் சூப்பராக ஒரு வருஷம் ஆனாலும் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு காஞ்சிருக்கணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இப்படி கையால் இப்படி பண்ணி விட்டால் நல்லா பவுட்ரு ஆகணும். இதுதான் பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. 3 டேஸ் வரையும் நான் காய வச்சு எனக்கு இந்த மாதிரி இவ்வளோ கிடச்சிச்சு. ஒரு 4 கட்டு கீரையில் பாருங்கள். இது ரொம்பவே சூப்பராக 40 ரூபாயில் உங்களுக்கு வந்து இவ்வளோ கிடச்சிருக்கு. நான் இப்போ இந்த மேத்திக்கீரை ரெசிப்பியை வந்து யூஸ் பண்ணி ஒரு தேப்லா பண்ணியிருக்கேன். குஜராத்தி ஸ்டைலில் ராய்க்கா கொரியா வித் தேப்லா ரெசிபி. இதே மாதிரி மசாலா பொரியும் பண்ணியிருக்கேன். ரொம்ப எம்மியாகவும் டேஸ்டியாகவே இருக்கும். நீங்கள் ஒரு வருஷம் ஆனாலும் இந்த மேத்திக்கீரையை வந்து இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு எப்போல்லாம் வேணுமோ அந்த வெந்தயக்கீரையை வந்து இந்த மாதிரி பயன்படுத்துங்க. சீசனபிள் கிடைக்கிறப்ப மட்டும்தான் இந்த வந்து மேத்திக்கீரையை வந்து இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ண முடியும் சீசனபிள் டைமில். சரி, ரெசிபி இந்த தேப்லா ரெசிபி எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இது நான் வெந்தயக்கீரையை யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஹெல்த்தியாக வந்து பிரேக்ஃபாஸ்ட்டும் சரி நைட்டு டின்னருக்கும் சரி இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இது ரொம்பவே எம்மியாக டெலிஷியஸாக இருக்கும். ரொம்ப சாஃப்டாகவும் கூட இருக்கும். இந்த மேத்தில் மசாலா தேப்லா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எப்படி பண்ணலாம் வீடியோவுக்கு போகலாம். இப்போ வந்து இந்த மசாலா தேப்லா பண்ணுறதுக்கு நான் வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கேன். 1 கப்பு கோதுமை மாவுக்கு 1/2 கப்பு வந்து கடலை மாவு, இல்லைன்னா 3/4 கப்பு கூட நீங்கள் கடலை மாவு எடுத்துக்கோங்க. அதுக்கும் கம்மியாக கோதுமை மாவுக்கு கொஞ்சம் கம்மியாக கடலை மாவுக்கும் கொஞ்சம் கம்மியாக கம்பு மாவு எடுத்திருக்கேன். இல்லை நீங்கள் வேறு இதில் எந்த 2 மாவும் இல்லை, வெறும் கோதுமை மாவு வச்சு பண்ணணுன்னா மட்டும் நீங்கள் வெறும் கோதுமை மாவு வச்சு மட்டுமே நீங்கள் இந்த ரெசிபியை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் வந்து கொஞ்சம் மஞ்சள் பொடி, காரப்பொடி, கொஞ்சம் தனியா ஜீரக பொடி, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் நான். அப்புறம் சின்னதாக கொஞ்சம் பச்சை மிளகா வந்து ஒரு பச்சை மிளகாவும் கட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மேத்தி கீரை இருக்கு இல்லையா, இதை வந்து நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக இந்த இடத்துல ஆட் பண்ணுறேன். நீங்கள் காய வச்ச மேத்தி கீரையும் இதில் வந்து நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணலாம். ஆனால் அதை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மசாலா எல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று நல்லா பெர்ஃபெக்டாக கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த கீரை இருக்கு இல்லையா, மேத்தி கீரை, அதை அப்படியே கொஞ்சம் கட் பண்ணி நல்லா கழுவிட்டு நான் இதில் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறப்ப ரொம்ப நாள்
நல்லா இருக்காது, கெட்டு போயிடும். நான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறதுக்கோசரம் இதில் பண்ணியிருக்கேன். இதே நீங்கள் காய வச்சு இப்போ உங்கள் வீடியோவில் காமிச்சேன் இல்லையா மேத்திக்கீரை, அதையும் வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் காய வச்ச மேத்திக்கீரையும் வந்து இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் விட்டு எப்போவுமே சப்பாத்தி மாவு எப்படி பிசைவீங்க அதே மாதிரி வாட்டர் விட்டு பிசைஞ்சிட்டு அப்புறம் கடைசியாக ஆயில் விட்டும் நம்ம பிசைஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள் சூப்பரான சாஃப்டான கன்சிஸ்டன்சி. எப்போவுமே ரொட்டி மாவு வர பதத்துக்கு வந்து இதை நம்ம நல்லா பிசைஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்பவே எம்மியாக டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே எம்மியாக இருக்கும். இதுவரை யாரெல்லாம் சந்தோஷ் சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் பண்ணிக்கங்க. மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் ஆல் கொடுத்தீங்கன்னா நான் போகிற புது வீடியோஸ்லாம் உங்களுக்கு அப்டேட் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம ரொட்டி எப்படி வைப்போமோ அதே மாதிரியே வந்து இந்த தேப்லாவும் இதே மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரொட்டி பக்குவத்துக்கு வச்சு ரொட்டி கல்லில் போட்டு நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் இதில் வந்து கீ வேணால் கீயை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை என்கிட்ட ஆயில் தான் இருக்குன்னா நீங்கள் ஆயிலையும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே எம்மியாக இருக்கும். அப்புறம் இந்த கீரை பச்சையாக இருந்தாலும் சரி, அது காஞ்சாலும் சரி, அதோட வாசனை மணமும் வந்து செமையாக தூள் கலக்கும். நீங்கள் இந்த ரெசிபி பண்ணுறப்ப உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு. வீடே வந்து ஃபுல்லாக கம கம மணக்கும். இந்த வெந்தயக்கீரையோட ஸ்மெல் வந்து அவ்வளோ சூப்பராக எம்மியாக டேஸ்டியாக இருக்கும். இந்த பாருங்கள் அதில் ஆயில் விட்டு நல்லா 2 பக்கம் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு சைடிஷ் வந்து கார்லிக் சட்னி இல்லைன்னா டொமேட்டோ சாஸ் இல்லைன்னா கர்டு மசாலா கர்டு இல்லை ராய்க்காய் கொரி அதாவது சில்லி பிக்கிள் இருந்தால் கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா இது சுவையும் மனமும் அட்டகாசமாக இருக்கும். இதோட இந்த தேப்லா ரெசிபியில் நான் ராய்க்காய் கொரியா சொல்லவும் என்னென்னு ரெசிபி நீங்கள் யோசிச்சுருந்துருப்பீங்க. ராய்க்காய் கொரியான்றது ஒரு இன்ஸ்டன்ட் அச்சார் மாதிரி செம்ம டேஸ்டியாக டெலிஷியஸாக எம்மியாக இருக்கும். இது கெட்டே போகாது இந்த ரெசிபி. இந்த ராய்க்காய் கொரியான்றது குஜராத்தி ஸ்டைலில் ஃபேமஸாக பண்ணக்கூடிய ரெசிபி தான். இது எப்படி பண்ணலாம் வாங்க வீடியோவுக்கு போகலாம். இதை பாருங்கள் இது வந்து காரம் இல்லாத பச்சை மிளகாய் நீட்டமாக இருக்கும். இது பஜ்ஜி மிளகாய் கிடையாது. இதோட நம்ம பிளாக் சால்ட், கொஞ்சம் மஞ்சப்பொடி, பெருங்காயப்பொடி, இது ராய்க்காய் கொரியான்னு சொல்லக்கூடிய எல்லோ மஸ்டர்ட் சீடு அதாவது கடுகு இங்கே வந்து இந்த மாதிரி ஃபார்மில் கிடைக்கும். இதோட கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். இந்த கடுகு இல்லாட்டினா நீங்கள் நார்மலாக நம்ம சேர்க்குற கடுகை கூட நீங்கள் இதில் வறுத்துட்டு பொடியாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் லெமன் ஜூஸ் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு சேர்த்துக்கோங்க. இது சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் இல்லைன்னா பாட்டிலில் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தீங்களா 6 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு ரெசிபி சந்திக்கிறேன். பாய்.